இன்றைக்கி வந்து நான் உங்களோட என்ன ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பொட்டேட்டோ கறி. ஸோ இது நம்ம நார்மல் உருளைக்கிழங்கு குருமா தாங்க. நம்ம வீட்டில் வந்து இட்லி தோசை அதுக்கெல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இதுதான். இது வந்து நீங்கள் சப்பாத்தி பூரி அதோட கூட சாப்பிட்லாம். ஸோ இதோட வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ஃப்ரோசன் பட்டாணி ஆட் பண்ணுறேன். பட் அது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு குருமா செய்கிறதுக்கு 3 பெரிய உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை பட்டாணி நான் எடுத்திருக்கேன். நான் ஃப்ரோசன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. தாளிக்கிறதுக்கு வந்து நான் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, அப்புறம் ஒரு பாதி பிரியாணி இலை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எண்ணெய் சூடானோன்னா நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருக்க பொருட்களெல்லாம் ஆட் பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சீரகம், கடுகு, சோம்பு. இப்போ கடுகு நல்லா வெந்துருச்சு. இதில் கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, ஆனியன்ஸும் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆனியன் நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ இது கூட வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஆனியன் சீக்கிரம் குக் ஆகிடும். அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு 75% குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு, இஞ்சி பூண்டும் நல்லா வெந்துருச்சு. ஸோ அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ மசாலாலாம் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ஸோ இது கூட வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து மசாலா கருகாமல் இருக்கும். ஸோ இப்போ நல்லா மசாலாவோட பச்சை வாசனம் போகிற அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட வந்து நம்ம வேக வச்சுருக்கோம்ல உருளைக்கிழங்கு, அதை வந்து நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதோட வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா அப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து நமக்கு வந்து குருமா கன்சிஸ்டன்சி வேணுங்கிறதுக்காக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து சில பீசஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் மசிஞ்சிருச்சு. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சிலதை வந்து அப்படியே வந்து இந்த பேனோட சேர்த்து அப்படியே கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்மாஷ் பண்ணணுன்ட்டு இல்லை, அங்கங்கே கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பத்தலை, இனியும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா இனியும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாமே குக் ஆனனால ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி தோசையோடு சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.